வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல ஹெல்த்தியான அவரைக்காய் பருப்பு உசிலி எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசியும் ருசியுமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ அவரைக்காவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நார் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நைஸாக தின்னாக கட் பண்ணுறதுனால இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி தண்ணி சூடு ஏறின பிறகு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அவரைக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கணும். ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி செக் பண்ணா கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். ரொம்ப மைய வேகக்கூடாது, கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கணும். அதே சமயத்தில் வேகாமல் பச்சையாகவும் இருக்கக்கூடாது. இப்படி கரெக்டாக வேக வைக்கிறதுனால அவரைக்காயோட கலர் மாறாமல் அப்படியே பச்சையாக இருக்கும். அதே சமயத்தில் பருப்பு உசிலி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. உசிலி செய்யறதுக்காக 75 கிராம் கடலைப்பருப்பு, 75 கிராம் துவரம்பருப்பு, 12 சிகப்பு மிளகாய் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச பருப்பு மிளகாய் ரெண்டையுமே தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த சிகப்பு மிளகாய் சின்னதாக இருக்கிறதுனாலையும் காரம் சுத்தமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனாலையும் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் இருக்கிற மிளகாய் அப்படின்னா ஒரு 6 மிளகாய் சேர்த்துக்கங்க போதும். இது கூட 1/4 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு கல் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பிளேட்ல தண்ணி தெளிச்சு தடவி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க பருப்பை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். அரைச்ச பருப்பு இந்த அளவுக்கு தளதளன்னு இருந்தாதான் உசிலி நல்லா சாஃப்டா இருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி இது மாதிரி கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இட்லி தட்டை இதுக்குள்ள வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்த பிறகு இது மாதிரி ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு ஆறின பிறகு இந்த மாதிரி கையால உதுத்து விட்டுக்கணும். 2 பருப்புமே சேர்த்து, கடலை பருப்பும் துவரம் பருப்பும் சேர்த்து போடுறதுனால இது ஹார்டா இருக்காது, நல்லா சாஃப்டா தான் இருக்கும். உதுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டா உதுத்து எடுத்துக்கலாம். கடாயில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா நல்லெண்ணெயில் தாளிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கணும். இது கூட நம்ம உதுத்து வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இது மாதிரி உசிலி நல்லா உதிரி உதிரியா சாஃப்டா, அதே சமயத்தில் மேல் லேயர் கிறிஸ்பா ரெடியான பிறகு இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்க அவரைக்காயை சேர்த்துக்கலாம். அவரைக்காய் நல்லா சூடு ஏறின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஹெல்தியான அவரைக்காய் பருப்பு உசிலியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.